சில பேர் ஹீல் ஆகவே மாட்டாங்க. இது அவங்களால முடியாதனால இல்ல, அவங்களால முடியாதுன்னு அவங்க நம்புறனால. சில பேர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போயிட்டு ப்ரே பண்ணுவாங்க, நம்புவாங்க, அண்ட் வெளியே வரும்போது நான் ஹீல் ஆயிட்டேங்கிறத உணர்வாங்க. பட் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனா சுத்தமா ஹீல் ஆகவே மாட்டாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இது கோவில் குளங்கிறது முக்கியம் இல்ல, என்ன மெத்தடுங்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய மைண்ட் தான் இல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. யாரு தனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு உண்மையா மனப்பூர்வமா நம்புறாங்களோ அவங்களுடைய மைண்ட் அவங்களுடைய பாடிக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பீஸ், ஒரு ஹீலிங்க கொடுக்குது. பட் இங்க நீங்க நம்பாம உங்க மைண்ட்ல பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் உங்க பாடியை ஹீல் பண்ண விடாம தடுக்குது. எப்போ உங்க மைண்ட் இந்த பாடி ஹீல் ஆகிறது 100% பாசிபிள்னு நம்புதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் அது கண்டிப்பா ஹீல் ஆகும். சோ நீங்க ஹீல் ஆகணும்னா மெத்தடை சேஞ்ச் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பிலீஃபை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல பாடினி டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸை DM பண்றேன்.